மலச்சிக்கல் பலருக்கு இது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல்னு தெரிஞ்ச ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு சிலருக்கு இது பிரச்சனைன்னு தெரியாமலே இந்த பிரச்சனையோடவே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. எப்படின்னு கேட்டோம்னா, உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பலரையும் கேட்டோம்னா, அதுல இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு 4-5 முறை போயிட்டு இருக்கேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அல்லது 2 நாளைக்கு ஒருக்கா நான் நார்மலா போயிருவேங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளோட மருத்துவ ரீதியா இது ரெண்டுமே தவறான ஒரு மலச்சிக்கல் பிரச்சனை தான். இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வை பத்தி எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொன்னா சிறப்பா இருக்கும். மலம் அப்படின்னு சொன்னாவே மலக்குடல், பெருங்குடல் தான். இந்த பெருங்குடல்ல என்ன தங்குதோ அதுக்கான நிகழ்வுகள் நடக்கும். இப்ப பெருங்குடலுக்குள்ள பித்தப்பையோட சக்தி, பித்த நீர் தங்குச்சுன்னா அவங்களுக்கு மலம் பசை மாதிரி தண்ணியாட்டம், தண்ணி கலந்து வர்றது, மலம் வெளியே வரும்போது எரிச்சலோட வர்றது, இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஆனா மலம் வரும். அதுவே காலப்போக்கில் அந்த பித்தப்பையோட ஆதிக்கம் குறைஞ்சி அது பெருங்குடல்லையே அதிகமா தங்கறதுக்கு ஆரம்பிச்சதுன்னா பெருங்குடலையே புண்ணாக்கி அப்பப்போ ரத்தம் கலந்து வரும், அப்புறம் ரத்தமாவே வரும். இது மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படும். இன்னொரு சிலருக்கு மலம் வர மாதிரி இருக்கு ஆனா வராது. மலம் வர மாதிரி இருக்கு ஆனா வராது. இதுக்கான காரணம் என்ன? அந்த கல்லீரல் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விடுவதால் அந்த கல்லீரலோட மூலம் பித்தப்பையில தங்கி பித்தப்பையில இருந்து மலக்குடலை கலந்து இப்படி வரும்போது மலமெல்லாம் காஞ்சி போயிடும். மலம் காஞ்சும் போயிடும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காஞ்ச மலத்தோட பித்த நீர் கலந்து வரும். இதுவும் எரிச்சலை ஏற்படுத்து, அந்த மலவாய் பகுதியில வறட்சி ஏற்படுத்து, பிற்காலத்துல ரத்தத்தை உருவாக்கும். ஒரு சிலருக்கு நுரையீரலுக்குள்ள கல்லீரலோட சக்தி தங்கிக்கு. அப்படி தங்கும்போது நுரையீரல்லையும் வறட்சி ஏற்படும், மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கு. அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு. நுரையீரலில் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைக்கு ஆதாரமா இருக்கிறது மலச்சிக்கல் தான். மலச்சிக்கலை போகுனாவே அது மலக்குடலும் சரியாயிரு, நுரையீரல் பிரச்சனை சரியாயிரு. இப்படி இந்த மலக்குடலுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்குது. அதுல மெயினா கல்லீரல், பித்தப்பை இந்த ரெண்டும் மலக்குடல்ல தங்குச்சினாவோ அல்லது நுரையீரல்ல தங்குச்சினாவோ அல்லது மண்ணீரல்ல தங்குச்சினாவோ நமக்கு மலம் சம்பந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப இந்த மலம் சம்பந்த பிரச்சனையை அக்குபஞ்சர் சிகிச்சையில ரொம்ப சாதாரணமா சரி செய்யறோம். அதுக்கு பெருங்குடல்ல டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்க சொல்லக்கூடிய அந்த உணர்வு பூர்வமான சொல் தான் சரியானது. எந்த ஒரு கருவிகளுமே உள்ளே இருக்கக்கூடிய பொருளை காட்சியாக காட்டுமே ஒழிய அதனோட தன்மைகளை அவரவர் உணர்வுகள் மட்டும்தான் சரியாக சொல்லும். அந்த உணர்வுகளை வச்சு அதுக்கான சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு இலக்கணம் அக்குபஞ்சர் மருத்துவத்துல தான் இருக்குது. ஏன்னா நம்ம பலாயிரக்கணக்கான நோயாளர்களை நாம் பார்த்துட்டோம். அத்தனை கஷ்டத்தோட வருவாங்க. ஒரு சிம்பிளா சொல்றேங்க, மலம் வர மாதிரி தெரியும், போய்க்கு வந்தாங்கன்னா வராது, வெளியே வந்து மழை அப்படியே உள்ளது, இது மாதிரி எல்லாம் உருவாகும். இதைய அக்குபஞ்சர் சிகிச்சையில அந்த கல்லீரலை ஸ்ட்ராங் பண்ணும்போது கல்லீரலுக்கு தேவையான சக்தியை உற்பத்தி பண்றதுக்கு வர்ம புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகளை சீர் செய்து அது நுரையீரல்ல தங்கி இருந்துச்சுன்னா அதை பிரிச்செடுக்கிறதுக்கு வர்ம புள்ளி இருக்குது. பெருங்குடலுக்கு நுரையீரலுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை சீர் செய்யறதுக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்துல வர்ம புள்ளிகள் இருக்குது. இந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த மருத்துவரால் மட்டுமே சீர் செய்ய முடியுது.
அப்படி சீர் செய்யும் பொழுது மலப்பிரச்சனை என்பது மிகவும் சாதாரணமான விஷயம். மலம் சம்பந்தமான பிரச்சனை மட்டுமல்ல, 9 வகையான பயிற்சிகளுமே இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையில சாதாரணம். ஆக உங்களுடைய உணர்வுகள் என்ன சொல்கிறதோ அதை எங்களிடம் சொல்லும் பொழுது அந்த உணர்வுகளுக்கும் எந்த உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கிறது, எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான நாடிகளை சீர் செய்து வறுமை புள்ளிகளை தூண்டிடும் போது ரொம்ப எளிமையா குணமாயிருக்குங்க. நீங்க யாருமே இந்த மலப்பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டியது இல்லைங்க. இதையெல்லாம் சொன்னா அங்கேயே நீரில் போடுவாங்க அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை எங்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு உடனடியாக ஒரு நல்ல பலனை கொடுக்க முடியுது.